வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. ஏக்கா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கக்கா. ஏன்பா இங்க தலைவர் கொடுத்த 5000 ரூபாய் உனக்கு வந்துருச்சா? உங்க தலைவர் கொடுத்த உங்க ஆளுக்கு மட்டும் தான் நீங்க 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. பொதுமக்களுக்கு இப்படி தரல. சரி என்ன ஜாலி அத சொல்லு. இன்னைக்கு தாவேக்காவோட கட்சி மீட்டிங் வேலூர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரே குஷியா இருக்கேன். கட்சி மீட்டிங் வேலூர்ல நடக்கிறதுக்கும் நீ குஷியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏக்கா விஜய் அவர்கள் எங்க போனாலுமே வந்து எல்லாரும் குஷியாயிடுறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, விஜய் அவர்கள் வந்து ஹைவேஸ்லாம் போயிட்டு இருக்காரு கார்ல. அதை பார்த்து மக்கள் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பார்த்து. காரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. காருக்குள்ள இருக்கிறது யாரு? யாரு? நம்ம விஜய் அவர்கள். அதனால வந்து பூ தூவிலாம் வந்து கொண்டாடுறாங்க. எப்பா காருக்குள்ள அவரு பாட்டுக்கு போறாரு, இவங்க ரோட்ல நின்னு ஹாய் பாய்னு கைத்தடியோட செல்ஃபி எடுத்தா என்ன இருக்குது? அவரு கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன இன்ன வரைக்கும் சொன்னாரா? உங்க கட்சிக்கு மட்டும் கொள்கை இருக்கா? என்ன கொள்கை இல்ல, சமூக நீதியை காப்பாத்துற காப்பாளர் நாங்க. கொள்கை இருக்கா கோட்பாடு இருக்கான்னு கேக்குற? அப்புறம் பிளாஸ்டிக் சேர் போட்டீங்க தம்பி. பிளாஸ்டிக் சேர் போட்டும் அவர் யார் கூட இருக்காரு? யார் கூட இருக்காரு? ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன்னு விசில் அடிச்சு கூப்பிட்டு இருக்காங்க. அங்க போகாம சமூக நீதி எங்க கிட்டதான் இருக்கு, எங்க கூட கூட்டணியில வராருன்னா என்ன சும்மாவா? சரிக்கா, அதெல்லாம் இல்லை. 2026 விஜய் அவர்கள் வரப்போற மாதிரி தான் தெரியுது. போற போக்க பார்த்தா எல்லாம் வீடியோஸ் மக்கள்லாம் பார்க்கும் கேட்கும்போது கருத்து கணிக்கலாம் கேட்கும்போது 2026 எல்லாரும் வருவாங்கப்பா. ஆனா யாரு ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜெயிக்க போறது என்னமோ எங்க தலைவர் தான். அதனால பணத்தை செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுப்பா. சரிக்கா, உங்க சின்னவர் இருக்காருல்ல, அவர் சாதனை படிச்சிருக்காராம்ல. அவரு பண்ணாத சாதனையா இந்த இளம் வயதுலயே ரெட் ஜெயண்ட் இருக்கு பாத்தியா, அவ்வளோ பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காருப்பா. இப்ப கூட உலகநாயகன் கமலஹாசனையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் வச்சு சேர்த்து படம் தயாரிக்கிறாருப்பா. நமக்கு இது ரொம்ப பெரிய சாதனைக்கா. யாருமே பண்ணாத வந்து பண்ணிருக்காங்கல்ல. ஆமா, அதுவும் இந்த இளம் வயதுல நீ ஆவியா இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு சிஇஓவா? ஆனா அவர் ஆயிக்காரு பாரு. இல்லக்கா, எங்க அப்பா எங்க தாத்தா எங்க கொள்ளு தாத்தாலாம் சிஎம் போஸ்ட்ல இருந்தாங்க. நானும் பண்ணியிருந்திருப்பேன். உனையமா தான் வந்து கூவிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சாதனைன்னு சொல்லிட்டு. இந்நேரம் வந்து இந்நேரம் இன்பநிதி அவர்கள் வந்து சொந்தமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்தாங்கன்னா ஓகேன்லாம். ஆல்ரெடி வளர்ந்துருந்த ஒரு கம்பெனிக்கு திருப்பி சிஓ ஆகி ஒரு படம் தயாரிக்கிறது அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் கிடையாதுக்கா. ஏன்பா சொந்தமா கம்பெனி தொடங்கி முன்னுக்கு வந்தாலும் அவங்க அப்பா விட்டு காசு, அவங்க தாத்தா விட்டு காசு, அவங்க கொள்ளு தாத்தா விட்டு காசை போட்டு தானே கம்பெனி தொடங்கினாரு. அவரையும் உழைச்சு கஷ்டப்பட்டா கம்பெனி தொடங்கினாருன்னு அதுக்குள்ள குறை சொல்ல வருவீங்க உன்ன மாதிரி ஆளுங்க. சரி, உங்க சின்னவருக்கு நீ இப்படி முட்டு கொடுக்குற. உங்க தலைவர் இருக்காருல்ல, ஆமா, நேத்து நந்தனத்துல வந்து ஒரு மீட்டிங் போயிருந்திருக்காரு. அங்க போய் அப்படியே விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவரை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாராம். விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ அதே மாதிரியே உங்க தலைவரும் பண்றாராம். அது எக்ஸாம்பிள் என்னதான் காட்டுறாங்க. இந்த வீடியோ பாரு. உங்க தலைவர் போனை அப்படி வச்சுக்கிட்டு மக்களையும் காட்ட முடியாம அவரையும் காட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏங்க அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பேசாம அவர் ஸ்டைலாச்சும் போயிட்டு இருந்திருப்பாரு. நீங்க வேட்டா உசுபேத்தி இங்க பாருங்க காமெடி பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, எங்க தலைவர் யாரையும் காப்பி பண்ணணும் அவசியம் இல்ல. எங்க தலைவர் பண்ணுவாரா? இல்லக்கா, ஒரு நகைச்சுவை. தம்பி, இந்த நகைச்சுவை புண்ணாக்கெல்லாம் இங்க தேவையில்ல. எங்க தலைவர் ஒரு மேயரா இருக்கும்போது விஜய் எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டாரு தெரியுமா? அந்த அளவுக்கு அரசியல்ல பழந்தின்னு கொட்ட போட்டவர் தம்பி எங்க தலைவர். அவரு இந்த பார்த்து காப்பி அடிக்க போறாரா? என்ன கூத்தா இருக்குது. சரிக்கா, போன ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட துண்டு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவும் பார்த்து மக்கள் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன். எப்பா பாக்குறவன் 1008 விஷயம் 1008 நொட்ட சொல்லுவான். அதுக்கெல்லாம் எங்க தலைவர்லாம் இது பண்ண முடியாது. சொல்லிட்டீல கிளம்பு. சரி, பார்த்து உங்க தலைவர்கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுக்காது. உடம்புக்கு கேடு இதுக்கு கேடலாம். நீ போ. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. அப்புறம் என்ன நிலவரம்? நீ தான் சொல்லணும். உள்ளுக்குள்ள ஏதாவது கலவரம் இருக்கா? என்ன எது? கலவரம்லாம் இல்ல. நம்ம நாம் தமிழர் கட்சி பாத்தியா? திருச்சி மாநாடு பார்த்தேன். என்னப்பா காசு கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க போல, அவ்வளவு கூட்டம் அவருக்கு. அவங்க என்ன திமுக நினைச்சியா காசு கொடுத்து கூட்டு வரதுக்கு? அவரு கட்சியை பத்தி பேசினா அவரு கட்சியை பத்தி மட்டும் பேசு. சும்மா எல்லாத்துக்கும் திமுக ஏன் எங்க காலில் விழுவுறீங்க? ஆமா விழுகுறாங்க. அவங்க பாத்தியா எவ்வளவு நீட்டா மாநாடு நடத்தினாங்க. நடத்தி முடிச்சுட்டு இப்ப பார்த்தா 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க போலயே. தம்பி, ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றதுதான் முக்கியம். கடைசி வரை ரேஸுக்கே வர மாட்டீங்க போலயே. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. யாருக்கு எங்க செல்வாக்கு அதிகமா இருக்கு, யாரை எங்க நிறுத்தலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தம்பி. அவரை மாதிரி சொல்லிட முடியுமா எடுத்தோம் கவுத்தோன்னு? அவர் அதுக்கான தேர்தல் பணியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணல. அவர் என்ன காரைக்குடியில நிக்க போறாரா? ஆமா, உங்களுக்கு அவ்வளவுதான். இந்த வருஷம் பாரு, காரைக்குடியில ஒரு வெற்றி வாகை சூடி வர போறாரு. வெற்றி வாகை சூடி வருவாரு. 15 வருஷமா இருக்காரு, சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல. இந்த தடவை வெற்றி வாகை சூடுவாரா? இது வரைக்கும் அவர் தொகுதியில நின்னது இல்ல, முதல் தடவை அவர் தொகுதியில நிக்கிறாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு பாரு.
பாப்போம். ஆனா நினைச்சு பார்க்கவே சிரிப்பா இருக்குக்கா. அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு ஆள் இருக்க முடியாது. அவர் எழுப்புற கேள்வியில அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி வைங்க, நீங்க டொமேட்டோ சாஸ் ஓனர் ஆயிடலாம் பாரு. மிளகா செடி வைங்க, சில்லி சாஸ் ஓனர் ஆயிடலாம் பாரு. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, உங்களை மாதிரி ஊழல் பண்ணாம இருந்தா போதும் எங்களுக்கு. சரி அதை விட அடுத்ததா செய்தி இருக்கு அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, இந்த விஜய் ஏதோ நிர்வாகிகள் கூட்டம் போடுறாரா? ஆமா, வேலூர்ல இன்னைக்கு நடக்குது. அதோட பெருசு என்ன தெரியுமா, அந்த மீட்டிங்க்கு நிர்வாகிகள் QR கோட் வச்சிருந்தா மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க போலீஸ். அதனால இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பாரு, இந்த நம்ம அணில் குஞ்சுகள்லாம் அங்க இருக்க போட்டிருக்க பேரிகார்டெல்லாம் தடுத்து தாண்டி அதை உடைச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வயல் பக்கமா போற சொல்லி அங்க இருக்க வயல்வெளியெல்லாம் நாசம் பண்ணிருக்காங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டு சுத்துறாங்க? இந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியல. உங்க கட்சிக்காரங்க தெரியும், எங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும்பா. தெரியும் சரியா? அப்படி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்க கட்சி தான் காரணம், உங்க அரசாங்கம் சரியில்லை, அப்படி இப்படின்னு அராஜகம் பண்றாங்களே, என்னப்பா இதெல்லாம்? ஏதாவது பரவாயில்ல. நேத்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுல ஆதவ அர்ஜுனா ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தியா? என்ன சொல்லியிருக்காரு? விஜய் வந்து பெரம்பூர்ல போட்டியிடணும் அப்படின்னு தீர்மானம் கேட்டிருக்காரு. ஓஹோ, அவரே அத்தனை கட்சிக்கு போயிட்டு எங்கேயுமே ஆதரவு தர மாட்டாங்கன்ட்டு இங்க வந்துட்டு என்ன பேச்சு பேசுறாரு? என்னமோ உங்க கட்சி அவர் ஒழிச்சா போதும். பரவாயில்ல. முன்னாள் அமைச்சர் நேத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தியா? என்ன சொல்லியிருக்காரு? நம்ம பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு பாரு, என்ன சொல்லியிருக்காரு? அத சொல்லு. இதெல்லாம் வேறையா சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லியிருக்காரு. எப்பா, எங்களுக்கு எல்லாம் உங்க போட்டியே கிடையாதுப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா களத்துல அவங்க அப்படியே சொல்லிட்டு தர்றாங்க. அவங்க சும்மா இஷ்டத்துக்கு என்ன தேவையாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு வாயை மட்டும் சும்மா உட்காந்து இருக்க முடியுமா? பாத்துக்கங்க, போய் தோத்துறாதீங்க அந்த கட்சிகிட்ட. தம்பி தம்பி போ, சிரிப்பு காட்டாம போ. பாரு, அவங்க தான் தோக்க போறீங்க நீங்க. அக்கா வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்குங்கா. ஏக்கா இந்த இவரு ஆதவ அர்ஜுனா என்ன கிளிகளின் கிளிக்காவல உங்களை போட்டு? ஆதவ அர்ஜுனாவை தானே வழக்கமா எல்லாரும் போட்டு கிளிகளின் கிளிப்பாங்க, அவர் என்னத்தை போட்டு கிளிக்கிறாரு? வழக்கமா அவர் திமுகவை தான் செய்வாப்புல. இன்னைக்கு வந்து திமுகவோட போய் கேப்டன் கட்சி சேர்ந்துருச்சுல தேமுதிக. அதை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காவ பத்தியலா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டனோட ஆன்மா பிரேமலதாவை மன்னிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காவோ. சரியா தானே சொல்லியிருக்காவோ? எது, எங்க கூட கூட்டணிக்கு வந்ததால கேப்டனோட ஆன்மா அவங்கள மன்னிக்காதாமா? அப்படிதான் சொல்லியிருக்காவோ. ஒரு சந்தேகம், அவரு இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாரு, எந்த கட்சிக்கு வேலை பார்த்தாரு? விசிகாவுல இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவரோட அரசியல் வாழ்க்கை தொடங்குனது எங்க? அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க. எங்க கட்சியில இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவர் மூலியமா எங்க கட்சிக்காக வேலை பார்த்தவர் அவரு. சரியா? இங்க இருந்து கூட்டணி கட்சி விசிகா அங்க கட்சி தவனாரு. சரி, போனா போதும் விட்டோம். அங்க இருந்து இன்னைக்கு தாவேகாக்கு போயிட்டு எங்க கட்சியை பத்தியா பேசுறாரா? நான் சொல்லவா எங்க கலைஞரோட ஆன்மா அவரை சும்மா விடாதுன்னு? சரி, இது இருக்கட்டும். இன்னும் அடிக்கடி சொல்லுதேல, இண்டி கூட்டணியிலேயே முக்கியமான தலைவர் பிரதமர் வேட்பாளராக இருக்கிறது கூட தகுதி வந்து எங்க ஐயா ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லதை நம்ம பார்க்க முடியுது. ஆமா, அதுல உனக்கு என்னென்ன சந்தேகம்? நீ வேணா பாரு, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பிரதமர் வேட்பாளரா நின்று ஜெயிச்சு காட்டுவாரு பாரு. ஆனா கூட்டணியில தமிழ்நாட்டுக்குள்ளதான் கொலப்படின்னு பார்த்தா 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. அந்த இண்டி கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற மணிசங்கர் ஐயர் இருக்காவல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க என்ன சொல்லிக்கிறாரு? ராகுல் காந்தி இண்டி கூட்டணியோட தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டோம். இது என்ன புது கூத்தா இருக்குது? ஆமா, ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான் வச்சுக்கங்க. அதான் எங்க தலைவர் இருக்கார்ல, பிரதமர் கேண்டிடேட்டாவே நிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குன்னா இந்த கூட்டணியை வழி நடத்த மாட்டாரா என்ன? அப்படியே நம்மளுக்குள்ள பேசிட்டு இருக்க வேண்டியதான். மணிசங்கர் ஐயர் யார் பேர் சொல்லியிருக்காவ பத்தியலா? யாரு பேரு? மம்தா பானர்ஜிக்கு தான் இண்டி கூட்டணியை தலைமையேற்று நடத்துற பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டாவோ. இங்க கூட்டணி கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் தான் அந்த அம்மா கட்சியை ஆரம்பிச்சாங்க. இதுல அவங்களுக்கு தலைமை பொறுப்பு இருக்கா? என்னன்னா இதெல்லாம் நான் முதல்ல தாங்க நினைச்சேன், தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்த இந்தியா கூட்டணி உள்ள வந்து எந்த ஒற்றுமை இல்லைன்னு பார்த்தா நம்ம தேசிய அளவுல அந்த ஒற்றுமை ஒரு பெரிய கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. 5 மாநில தேர்தலும் வேற மாதிரி ஆயிரும் போல இருக்கு. இப்படியே சண்டை போட்டு நடந்தேன்னா பாப்போம். என்னக்கா இருந்தாலும் ஜெயிக்க போறது சமூக நீதி கூட்டணி தான்ன்றது மக்களுக்கே தெரியும்.